வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம முருகனை பற்றின வழிபாடு, அது திருச்செந்தூர் வழிபாடு பற்றி பார்க்கலாமா? நிறைய முருக பக்தர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம், இன்னும் ஒரு திருப்புமுனை வரல அப்படின்னு. ஆனால் திருச்செந்தூர் வழிபாடில் ரொம்ப முக்கியமானது இரவு தங்கி அதிகாலை 5 to 6 வந்து அங்கே கொடிமரத்துக்கு பூஜை செய்வாங்க. அந்த கொடிமரத்தை வழிபாடு செஞ்சுட்டு போய் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே விசேஷம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ, நமக்கு எது தகுந்ததோ அதை வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, பொதுவாக திருச்செந்தூர் வழிபாடுன்னு ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம்? நாழி கிணறுல போய் குளிக்கிறது, கடலில் நீராடுறது, முருகப்பெருமானை தரிசிக்கிறது, அப்புறம் வந்து பஞ்சலிங்கத்தை வழிபடுறது, மூவர் சமாதி வழிபடுறது, இதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா கொடிமர வழிபாடு. அந்த கொடிமர வழிபாடுனா என்ன, அந்த கொடிமரம் எப்படி உருவானது, இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த காலத்தில் எல்லாம் திருச்செந்தூர் கோயிலில் வந்து மாசி திருவிழாவே கிடையாது. ஏன்னா அங்கே கொடிமரமே இல்லை. அப்போ வந்து முருகப்பெருமான் வந்து ஆறுமுக ஆசாரி கனவுல தோன்றி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கொடிமரம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி கனவுல வந்தார். உடனே வந்து ஆறுமுக ஆசாரி வந்து அந்த பணியை சிறமேற்கொண்டு நம்ம ஒரு 21 ஆசாரிகளெல்லாம் தயார் பண்ணி நம்ம போய் நல்ல மரமாக பார்த்து எடுத்து நம்ம வந்து கொடிமரம் செய்கிற வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. உடனே அந்த கோயில் நிர்வாகிகளும் இந்த வருஷம் வந்து எப்படியும் மாசி திருவிழா கொண்டாடிடணும், கொடிமரம் வச்சிடணும், அதுக்குள்ளே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி இருந்து செய்யுங்க அப்படின்னு ஆறுமுக ஆசாரிக்கு சொன்னாங்க. உடனே இவர் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் காக்காச்சி மலை அங்கே போய் எந்த மரம் வந்து ரொம்ப உயரமான மரம், ரொம்ப உறுதியான மரம், அதை பார்த்து எடுத்து நம்ம அதை வெட்டி கொடிமரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அப்போ வந்து பக்கத்தில் காக்காச்சி மலை, அதுக்கு அடுத்த மலை, இப்படியெல்லாம் போய் எதுன்னே நம்ம தேடிடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. அந்த 21 பேரோட இந்த தலைமை ஆறுமுகாசாரி தலைமையில் 21 ஆசாரிகளை கிளம்புனாங்க. அப்போ வந்து முதல்ல பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருந்தது, அங்கே போய் ஆறுமுக ஆசாரி வந்து வழிபட்டார். நாங்கள் இந்த பணியை எடுத்துக்கிறோம், என்ன இது சிறப்பான ஒரு மரமாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்து இதை வந்து கோயிலில் நாங்கள் கொடிமரமாக வைக்கிறதுக்கு நீங்கள் கூடவே இருந்து உதவணும் அம்மா அப்படின்னு சொல்லி வேண்டினார். இவர் வேண்டின உடனே அப்போ இவர் வேண்டுறப்ப இவர் கருவறைக்குள்ளே இருந்து வேண்டினார், மிச்ச ஆசாரிகள்லாம் வெளியில் இருந்தாங்க. இவர் மட்டும் கருவறைக்குள்ளே போனார். அப்படி போய் வேண்டின உடனே அம்மன் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்தது. உடனே இவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு, அம்மா ஏன் அழுறீங்க அப்படின்னு, நீங்கள் உங்களோட கண்ணீருக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேட்ட உடனே அம்பாள் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதாவது நீங்கள் கொடிமரம் செய்கிற வேலையை ஆரம்பிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல பணி தான், ஆனால் கொடிமரம் தயாரிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப வந்து உங்களோட இருக்கிற அந்த உங்களை தவிர மிச்ச ஆசாரிகள்லாம் உயிரோடு திரும்ப மாட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிட வேண்டாம், இது வந்து என் மேல் ஆணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி கலக்கமாகி வெளியில் வர்றாரு. இருந்தாலும் வந்து இதை வெளியேயும் சொல்ல முடியாத நிலைமை. சரின்னு இந்த ஆசாரிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி வராரு. அப்போ வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன மரக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாந்திரிகம் செய்கிறவர், அவரை பார்க்குறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து 21 பேரோட உள்ள ஆளுங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ கொடிமரத்துக்கான மரத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் போயிட்டுருக்கோம், நீங்களும் எங்களோட வந்தீங்கன்னா எந்த மரம் இது வந்து எந்த மரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு சௌரியமாக இருக்கும்
அப்படின்னு உடனே ஆஹா, இது முருகனோட பணி, எனக்கு முருகனே ஆணையிட்ட மாதிரி நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்லி சின்ன மரக்காயர் வந்து கிளம்புறாரு. கிளம்புறப்ப அவங்க மனைவி வந்து அழறாங்க, நீங்கள் வந்து போகக்கூடாது, ஏன்னா நேற்று ஒரு கனவு கண்டேன், அது வந்து நீங்கள் அதை இறந்து போயிடுற மாதிரி, அதனால் இப்போ வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை, அதனால் இப்போ நீங்கள் இந்த பணிக்கு போகிறது வந்து இவங்களோடலாம் கிளம்பி போகிறது எனக்கு வந்து மனசுக்கு நல்லதாக படலை, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ன உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. அதாவது விதி விடலை வர, அதனால் கோபம் வந்து இறைவன் பணி செய்கிறப்ப போகிறப்ப ஏன் தடுக்காத, நான் நிச்சயம் போகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து கிளம்பி போகிறாரு. எல்லாரும் வந்து அந்த காங்கேய அதாவது காக்காட்சி மலைக்கு வராங்க. அங்கே ஒவ்வொரு மரமாக பார்க்குறாங்க. அங்கே வந்து தேடி பார்க்குறாங்க, இந்த கொடிமரத்துக்கான மரமே கிடைக்கல. ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுறாங்க அந்த 21 பேரும். அடுத்து களக்காடு, அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அதுவும் தாண்டி பொதிகை மலை வருது. அந்த பொதிகை மலையில் அப்படியே ஏறி பார்க்குறப்ப அதோட உச்சியில் வந்து ஒரு அழகான ஒரு சந்தன மரம், நல்ல உயரமாக உறுதியான ஒரு சந்தன மரம் இருக்குது. அதை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கத்தில் நின்னாலே அப்படி ஒரு சந்தன வாசனை நறுமணம் வருது. உடனே எல்லோரும் ஒரு சேர இந்த மரம் தான் நம்ம கோயிலுக்கு கொடிமரம் செய்கிற மரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஆரவரிக்கிறாங்க. உடனே சின்ன மரக்காயிரம் பார்த்துட்டு, ஆமாம் இந்த மரம் தான் என்ன நம்ம வந்து கொடிமரத்துக்காக எடுக்க வேண்டிய மரம், ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா இந்த மரம் வந்து சாதாரண மரம் இல்லை, இதில் 21 தேவதைகள் குடியிருக்காங்க. இதில் வந்து சுடலை மாடனும் சங்கடகாரன் அப்படிங்கிற தெய்வம் இருக்குது. சங்கடகாரன்கிறவர் வந்து கொடிமரத்து உச்சியில் அந்த மரத்தோட சந்தன மரத்தோட உச்சியில் இருக்கார். சுடலை மாடன் வந்து அடியில் இருக்கார். நடுவில் 21 தேவதைகளும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் நம்ம கட்டி போட்டு செயலிழக்க வச்சாதான் இந்த மரத்தில் மேலேயே நம்ம கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கு ஒரு மை போட்டு மாந்திரிகம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாதிரி மையெல்லாம் போட்டு இது பண்ணிடுறாரு. சரி, இப்போ மரத்தை வெட்ட ஆரம்பிங்க அப்படின்னு இவர் சின்ன மரக்காயர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த 20 பேரும் ஆறுமுகாசரி ஓரமாக நிற்கிறாரு. இந்த 20 பேரும் கோடாலி எடுத்து வெட்டுறதுக்கு இப்படி போய் வெட்டின உடனே அந்த கோடாலி எல்லாமே அவங்க பக்கம் திரும்பி அப்படியே அவங்க கழுத்தை வெட்டி சாச்சு. அவங்க அப்படியே 20 பேர் அந்த களத்திலேயே ரத்தம் சிந்தி அப்படியே இறந்துடுறாங்க. உடனே என்ன இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி சின்ன மரக்காயர் போய் பார்க்குறாரு. எட்டி பார்த்த உடனே இன்னொரு கோடாலி அவரை தாக்கி அவரும் விழுந்து இறந்துடுறாரு. இந்த ஆறுமுக ஆசாரிக்கு ஒன்றுமே புரியலை. பார்த்து ஒரு மாதிரி மனம் பயந்து பின்னோக்கி அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடுறப்ப இந்த 21 தேவதைகளும் வந்து இவரை துரத்த ஆரம்பிக்குது. துரத்துன உடனே அப்படியே விழுந்தடிச்சு அப்படியே ஓடி ஓடி வர்றாரு. ஓடி வந்த உடனே அங்கே வந்து ஒரு தாமிரபரணி ஆறு வருது. அந்த ஆற்றில் வந்து ஒரு சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு ஒரு ஐயனார் சிலை இருக்குது. அந்த ஐயனார் சிலையை போய் காலை கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னை காப்பாற்றுப்பா, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு. உடனே சொரிமுத்து ஐயனார் வந்து தோன்றி இந்த தேவதைகளை பார்த்து, ஏன்பா அவங்கள துரத்திட்டு வர்றீங்க அப்படின்னு. உடனே இல்லை, இந்த மலை உச்சியில் பொதிகை மலை உச்சியில் இருக்க சந்தன மரத்தில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நாங்கள் 21 தேவதைகளை வசிச்சுட்டு வரோம். எங்களோட வந்து சுடலை முத்து மாடனும் சங்கடகாரன் 2 பேருமே எங்களோட இருக்காங்க. நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக ஒன்றா இருந்துக்கிட்டு வரோம். இவங்க வந்து கொடிமரத்துக்காக வெட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் மை போட்டு கட்டி போட்டுட்டு வெட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்களோட சக்தியினால் அவங்களையெல்லாம் பழி வாங்கிட்டோம். இப்போ இவர் மட்டும் தப்பிச்சிட்டாருன்னு இவர் துரத்திட்டு வரோம் அப்படின்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, சொரிமுத்து ஐயனார் வந்து, ஏம்மா நல்லா கேளுங்க, நம்ம முருகப்பெருமான் வந்து எனக்கு உடன் பிறந்த சகோதரர் மாதிரி, அது ஒரு நல்ல காரியத்துக்காக தானே வந்து உங்கள் மரத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுவும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பக்கத்துலேயே இருக்க போகிற
நல்ல மரத்துக்காக தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறது வந்து நீங்கள் பெற்ற பேர். என்ன இந்த மரத்தை அவங்க தேர்ந்தெடுத்துக்காக நீங்கள் சந்தோஷம்தான் படணும் அப்படின்னு, இதுக்கு நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்ன உடனே அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, மரத்தை வந்து கொடி மரத்துக்கு உபயோகப்படுத்துங்க, ஆனால் மை போட்டு கட்டி எங்களை விரட்டாதீங்க. நாங்கள் இந்த 21 தேவதைகளும் இந்த மரத்தில் தான் நாங்கள் இருப்போம். அதே மாதிரி சுடலமுத்தும் சங்கடஹாரனும் இங்கே தான் இருப்பாங்க. நாங்கள் 21 பேர் மொத்தம், அவங்க 2 பேரோட 23 பேரும் இங்கே தான், இதுக்குள்ளேயே தான் நாங்கள் என்னென்னைக்கும் இருப்போம். எங்களை விரட்டாமல் நீங்கள் கொடிமரம் தயாரிக்கிறதானா தயாரிச்சுக்குங்க அப்படின்னு உடனே ஐயனார் வந்து இவர்கிட்ட இவங்களெல்லாம் விரட்ட வேண்டாம், இவங்க உள்ளேயே இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் வந்து கொடிமரம் தயாரிக்கலாம் அப்படின்னு உடனே எங்கள் ஆசாரிகள்லாம் இந்த மாதிரி இதாகிட்டாங்க அப்படின்னு உடனே இல்லை இவங்களே வந்து கொடிமரம் தயாரிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு தேவதைகளுக்கு வந்து இவர் வந்து ஆணையிடுறாரு. நீங்கள் கொடிமரம் தயாரித்து கோயிலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு உடனே இந்த தேவதைகள்லாம் வந்து வனதேவதைகளையும் இந்த துணைக்கு அழைச்சி எல்லாருமா சேர்ந்து இந்த கொடிமரம் வந்து தயாரிக்கப்படுது. தயாரிக்கப்பட்டு 21 மாட்டு வண்டியில் ஏற்றி அப்படியே கொண்டு போய் கோயிலில் வந்து அப்படியே பிரதிஷ்டை செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது தான் அந்த கொடிமரம் ஆகிய சந்தன மரம். அந்த சந்தன மரத்தில் இன்றைக்கும் அந்த 21 தேவர்கள் இருக்காங்க. அந்த கொடிமரத்தோட அடியில் சுடலை மாடன் இருக்கார், மேலே வந்து சங்கடஹாரன் இருக்கார். இப்போ ஒரு வருஷமும் தேர் திருவிழாவப்போ உச்சியில் இருக்கிற சங்கடஹாரன் வந்து தேர் கிளம்பலாம் அப்படின்னு வந்து கையை சைச்ச உடனே தான் தேர் கிளம்புது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து ஒரு தேர் திருவிழாவை ஆரம்பிக்கிறப்ப ஆடை வெட்டி பலி கொடுத்து தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க தேர் திருவிழாவை. இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கொடிமரத்துக்குள்ளே எல்லா தேவதைகளும் குடியிருக்கிறதுனால இது காலையில் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் இந்த கொடிமரத்துக்கு பூஜை நடக்குது. அதனால தான் வந்து பக்தர்களை வந்து இரவு தங்கி காலையில் இந்த கொடிமர பூஜையை பார்த்துட்டு போய் முருகனை தரிசிங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட எல்லாரோட ஆசீர்வாதங்களும் வந்து உங்களுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த தேவதைகளோட ஆசீர்வாதம், சுடலை மாடன் ஆசீர்வாதம், சங்கடகாரன் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கிடைச்சிட்டு நீங்கள் நேராக போய் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு கொடுத்து அருள்வார். அதனால் நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபாடு பாட ஆரம்பிங்க, கிளம்பிடுங்க. என்ன இது மாதிரி இரவு தங்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. போய் இந்த கொடிமர பூஜையும் செஞ்சுட்டு நீங்கள் முருகனை வழிபடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா பெருகி வரும். வாழ்த்துக்கள்.